சொல்லு. விக்னேஷ் கால் பண்ணலாம். இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைக்கல, கொஞ்சம் பொறுத்துக்கடா ப்ளீஸ். என்னடா என்ன பெருசா எங்க மேலயும் எங்க குடும்பத்து மேலயும் பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிற? தேவியோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஏய், ஏன்டா இப்படி நல்ல காரியம் நடக்கிற இடத்துல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நான் உனக்கு என்ன பண்ண இப்போ? எதுக்கு இப்படி எங்க எல்லாரோட நிம்மதியும் கெடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க? ஏய், இப்பதான் எல்லாரும் சமாதானமாய் சந்தோஷமா இருக்காங்க, அத மொத்தத்தையும் நாசம் பண்ணிட்டு இருக்க. இப்ப எதுக்கடா வாய்க்கு வந்தபடி விக்னேஷ தப்பு தப்பா பேசிட்டு இருக்க? இந்த பாரு, மரியாதையா இங்க இருந்து போயிடு. இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுன கோவில்னு கூட பார்க்க மாட்டேன், செருப்பு எடுத்தே அடிப்பேன். அடி கையில அடி. நீ சொன்ன நீங்க வந்தல்ல, எனக்கு இது தேவைதான். நீ செருப்பால் அடி, நான் வாங்கிக்கிறேன். ஆள் இருக்கும்போது ஒரு பேச்சா, ஆள் இல்லாதப்ப ஒரு பேச்சா? ஒன்ன மாதிரி என்னால நடிக்க தெரியாதுமா? ஏய், நான் என்ன மாத்தி பேசினேன் இப்போ? ஓ, நீ இன்னும் நடிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கியா? 2 நாளா எனக்கு போனை போட்டு எப்படிலாம் புலம்பிக்கிட்டு இருந்த. அதெல்லாம் இருக்கிற மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், உனக்கு தெரியும்ல. யாரு? நான் உனக்கு கால் பண்ணனா போய் சொன்னா அரைஞ்சிருவேன் பாரு. இவன் வேணும்னு ஏதோ பிரச்சனை பண்றதுக்காக திட்டம் போட்டு பேசிட்டு இருக்கான். திட்டம் போட்டது நான் இல்ல, இங்க நிக்கிற இந்த கையல் தான். ஏதோ அக்கா வச்சன உதவி பண்ணலான்னு வந்தா கடைசில ஏமல பழிய போறீங்க. ஏய் சுப்பிரமணி, என்னடா சொல்லிட்டு இருக்க? கையல் என்ன சொன்னா, நீ என்ன பண்ண? தெளிவா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுடா. 2 நாளைக்கு முன்னாடி கையல் எனக்கு போன் பண்ணி, இந்த விக்னேஷால நம்ம தங்கச்சி தேவி ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவனை கட்டிக்கிட்ட நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவனாலையும் அவன் அம்மாவாலையும் சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. தெரியாம தேவிய விக்னேஷ்க்கு கட்டி வச்சிட்டேன்னு புலம்புனாங்கம்மா. ஏய் சுப்பிரமணி, அப்ப கூட நான் கேட்டேன், அதான் கல்யாணம் ஆகி குழந்தையும் பிறக்க போகுதே, இதுக்கப்புறம் என்ன முடிவுன்னு கேட்டம்மா. அதுக்கு கயல் சொன்னாங்க, இந்த குடும்பம் இப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சிருந்தா அந்த குழந்தைய கருவிலிய கலைச்சிட்டு என் தங்கச்சிய வேற ஒருத்தனுக்கு கட்டி வச்சிருப்பேன்னு சொன்னாங்கம்மா. இல்ல மாப்ள, இல்ல விக்னேஷ். என்ன பண்ணாலும் இவனை கேட்க ஆள் இல்லன்னு இவ்வளவு தூரம் நம்ம தங்கச்சிய கொடுமைப்படுத்துறான். ஒரு அண்ணனா நீயாவது ஒரு வார்த்தை கேளுன்னு என்கிட்ட சொன்னாங்கம்மா. ஏய், இப்படி எல்லாத்தையும் என்ன விட்டு கேட்க சொல்லிட்டு இப்ப அவன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க, நான் இப்ப கெட்டவன் ஆயிட்டேன், அப்படிதானே? இல்ல, நீ போய் சொல்ற. நேத்து இவனை பத்தி அந்த பேச்சு பேசுன, நமக்கு அவன் கொடுத்த பிரச்சனைக்கு அவனை சபையில வச்சு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்த சொன்ன, இப்ப என்ன மாத்தி பேசுற? ஏய், ஏன்டா இப்படி எல்லாம் போய் சொல்ற? நான் சபையில வச்சு விக்னேஷ் அசிங்கப்படுத்த சொன்னா? ஐயோ விக்னேஷ், இவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. இவன் சொல்றது எல்லாமே போய். மாமா இது போய் மாமா. இது நான் போய் சொல்றேன்னா நீ போய் சொல்றியா? எல்லாத்தையும் என்ன விட்டே பேச வச்சுட்டு இப்ப ஏமல பழி போறியா? ஐயோ, ஏய், நீ வேணும்னு இங்க பிரச்சனை உண்டு பண்ண வந்திருக்க. ஏய், நீ சொல்றதுல விக்னேஷ் நம்ப மாட்டாரா? கையில பத்தி விக்னேஷ்க்கு நல்லா தெரியும்டா. அப்படியா சார்? எனக்கு இந்த உலகத்துல ரொம்ப பிடிச்சது என் அம்மா தான். அவங்க மேல வேணா சத்தியம் பண்ணட்டா? கையால் தான் இது எல்லாத்தையும் பண்ண சொன்னாங்க. இது என் அம்மா மேல சத்தியம்.